சோ மெனி பீப்புள் வந்து இந்த பி ஸ்கொயர் கான்செப்ட் வந்து செல்லரை பையர் வின் பண்றது, பையரை செல்லர் வின் பண்ற கான்செப்டை தப்பான இடத்துல யூஸ் பண்றீங்க. இப்போ நீங்க பாக்குற சார்ட்ல கவனிங்க. மார்க்கெட் இங்க பாருங்க, ஒரு செல்லரை பையர் ஈக்குவலா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செல்லரை பையர் வின் பண்ணதுக்கு மார்க்கெட் அடுத்த நாள் காலையில பாருங்க சூப்பரா ட்ரிகர் பண்ணிருக்கான். மார்க்கெட் டபுள் டாப் போட்டு இறங்கிட்டு இருக்கு. ஒரு பையரை செல்லர் வின் பண்றாங்க. அப்ப ஒரு பையரை செல்லர் வின் பண்றப்ப ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி இங்க தானே எடுக்கணும். கரெக்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான், ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கான். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு செல்லரை பையர் வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இங்க என்ட்ரி போடுவீங்க. இந்த இடத்துல என்ட்ரி போடுவீங்க. இந்த ஏரியா ஃபுல்லா பாருங்க, இது ஃபுல்லா ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல போய் ஒரு செல்லரை பையர் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்ட்ரி எடுக்கிறது ராங். அதுவே அட் த சேம் டைம் இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க சப்போர்ட். ஓகே, அப்ப இங்க கவனிங்க, இதுதானே என்னது செல்லர். இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணல, இந்த பையர் வின் பண்ணிருக்காங்க. அப்ப அதை வின் பண்ணது ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கரெக்டா இருக்கும். டார்கெட்டும் உங்களால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நாங்க சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் வெரி வெரி யூனிக். இந்த செல்லரை பையர் வின் பண்றது, பையரை செல்லர் வின் பண்ற கான்செப்ட் எல்லாமே என்னது, பி ஸ்கொயரோட ஓன் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா எடுக்கலாம். அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.